அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மங்கையராய் பிறந்திடவே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற கோய்மணியின் வாக்கிற்கிணங்க மங்கையராய் பிறந்த உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளிலே மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம் பார்க்க முடியும். இங்க இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே விருது வாங்க தகுதியானவர்களாக இருந்த போதிலும் கூட எல்லா சாத்தியும் எடுத்து நசுக்கி பார்த்தா கஞ்சியா தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இங்க உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக உங்களுக்கு பிரதிநிதியாக ஒரு 20 பெண்களை மட்டும் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார்களே, அந்த 20 விருதாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விருது யார் வழங்க போறாங்க அப்படின்னு வந்த உடனே பார்த்தேன். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், முதல்ல பெண்களுக்கு 50% இட ஒதுக்கீடு கொடுத்தது யார் அப்படின்னு. தயவு செய்து தவறாக நினைத்துக் கொள்ளார்கள், நான் அரசியல் பேசவில்லை, ஆன்மீகம் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதல்ல 50% இட ஒதுக்கீடு கொடுத்தது யார் அப்படின்னா அந்த சிவபெருமான் ஈஸ்வரன். தன்னுடைய இட பாகத்தை கொடுத்து மனைவிக்கு இடம் கொடுத்த முதல் ஆள் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் மாதொரு பாகனாக இருப்பவர். அர்த்தநாரீஸ்வரர் கோவிலிலே நம்ம திருச்செங்கோடிலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மாதொரு பாகன். அப்படி மாது ஈஸ்வரன் கொடுத்தால்தான் இந்த விருது சிறக்கும் என்று இந்த 2 ஊக்களும் நினைத்திருக்கிறார்கள். ஊ அப்படின்னா உழவன் தங்கவேலு, இன்னொரு ஊ அப்படின்னா உதயகுமார் ஐயா அவர்கள். 2 ஊக்களும் இதனை நினைத்த ஒரே காரணத்தினால்தான் அண்ணனு கூட அநேகமா உங்க கல்லூரி கால நண்பர்கள்லாம் மாதுன்னு தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாது தான் இங்க இருக்கக்கூடிய மாதர்களுக்கெல்லாம் விருது கொடுப்பதற்காக இங்க வந்திருக்கிறார். மிகவும் ஒரு சிறந்த இந்த ஏற்பாடுகளை செய்த இந்த மன்றத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் ஐயா குழந்தைகள் சார் பேசும்போது சொன்னாரு, நியூயார்க்ல பஞ்சாலை தொழிலாளர்கள் ஊதியத்திற்காக பிரச்சனை பண்ணாங்க, அப்பதான் நமக்கு இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னு. நான் என்னுடைய பார்வையில் அதை பாக்குறேன். 8ஆம் தேதி ஏன் சார் கிடைச்சிருக்கும்? உங்க எல்லாத்துக்கும் தெரியும், 8 அப்படிங்கிற நம்பரு நம்மளை பொறுத்த வரைக்கும் ராசி இல்லாத நம்பர். இந்தியர்களை பொறுத்த வரைக்கும், தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ராசி இல்லாத நம்பர். ஆனால் உங்களுக்கு என்னடா வேணும்னு கேட்டா அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வேணும் சார்னு கேக்குறீங்க. 8 ஐஸ்வர்யம் வேணுங்கிறீங்க. கந்தசஷ்டி கவசத்தை பாடுறா அப்படின்னா பாடும்போது எனக்கு அஷ்டதிக் பாலகர்களும் என் கிட்ட விழணும், என் காலில் விழணும்னு நினைக்கிறீங்க சார். மொத்தம் 8 லட்சுமி இருக்காங்க சார். அஷ்டலட்சுமிகள், ஆதிலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, மகாலட்சுமின்னு 8 லட்சுமிகளும் வேணும்னு கேக்குறீங்க. இவ்வளவு ஏன் நம்ம உதயகுமாரை ஆரம்பிக்கும் பொழுது சொன்னாரு, நம்மளுடைய தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற பெரிய தாரக மந்திரத்தை சொல்லி நம்ம தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில நம்மளுடைய பேர் தான் எழுதி வச்சிருக்காங்க, நாமக்கல் கவிஞர் மாளிகை அப்படின்னு தலைமைச் செயலகத்துக்கு. அந்த நம்ம நாமக்கல் கவிஞர் பிறந்த ஆண்டு 1888. அவர் பிறந்தது 8வது குழந்தையாகத்தான் பிறந்திருக்கிறார். அப்போ 8ங்கிறது யாருங்க ராசி இல்லைன்னு சொன்னது? சுவாமிகள் 8வது 8 அப்படிங்கிறது குட்டுன்னு நீங்களா தான் ஆரம்பிங்க நீங்க எல்லாரும். அப்படி 8ஆம் தேதியை மகளிருக்காக, ஏன்னா காலையில் நான் எந்திரிச்ச உடனே கேட்கக்கூடிய முதல் பாடல் சுப்ரபாதம். சுப்ரபாதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரபச்சரேன்னு சொல்லுது. கௌசல்யுடைய மகனே ராமனேன்னு தான் சொல்லுதே தவிர தசரதனின் புதல்வனே ராமனேன்னு சொல்லல. கஷ்டப்பட்டு ஓடி உழைக்கிறது யாரானா கஷ்டப்பட்டு பண்ற கணவன். ஆனா என்ன சார் மனைவிக்கு பெருமை? அந்த மனைவியினால் தான் கணவன் பெருமைப்படுகிறான். இல்லைன்னா ஒரு நாள் இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்பதான் இல்லாளுக்கு ஏன் இல்லான்னு பேர் வச்சான்னு தெரியல எனக்கு. சார் 3வது மாதத்தை ஏன் சார் வச்சாங்க? இது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ங்கிற 3வது மாதத்தை ஏன் சார் வச்சாங்க? அதையும் யோசிச்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு 3 சக்தி தான் இருக்கு. சரஸ்வதி சபதம் பார்த்து அத்தனை பேத்துக்கும் தெரியும். சார் இது கல்வியா, செல்வமா, வீரமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பேசுறது யார் அப்படின்னா 1 பார்வதி, 2 லட்சுமி, 3 சரஸ்வதி தேவி. இந்த முப்பெரும் தேவியரை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த 3வது மாதத்திலே இந்த 8வது தேதியிலே இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுகிறார்கள். மகளிரை எப்பொழுதும் கொண்டாடுவோம், இல்லை என்றால் நாம் அனைவரும் திண்டாடுவோம் என்ற கருத்தை வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.